ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது நான் ஏன் சொன்னேன்னா, என்னதான் நீங்க ஏன்னா ட்விட்டர்ல நீங்க பார்க்கலாம், கெட் அவுட் ஜான், ஜான் உன்னை நான் வந்து பழி வாங்குவேன். என்னென்னமோ பசங்க எழுதுறாங்க. நீ வந்து ஒரு கொலைகாரன் என்னமோ எழுதுறாங்க, கெட் அவுட் புஸ்ஸி, எல்லாத்தையும் கெட் அவுட் ஆதவ ஒரிஜினல் சொல்லி எழுதுறாங்க. ஆனா என்னதான் நீங்க எழுதினாலும் என்னதான் பண்ணாலும் அந்த கட்சியில் சில விஷயங்கள் மாறவே மாறாது. அதில் மாறாத மிக முக்கியமான ஒன்று, யார் என்ன சொன்னாலும் ஜான் சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். ஜான் சொல்றதா ஃபைனல். ஏன்னா ஜான் வந்து பெரிய அரசியல் விஞ்ஞானி அப்படின்னு விஜய் இன்னுமே நம்புறாரு. ஏன்னா நீங்க 15 நாள் முன்னாடி சொன்னாரு, அது நடக்கல. அப்ப ஜான் நடத்தி காமிச்சாருல. 15 நாளுக்கு பிறகும் நீங்க என்னதான் ட்விட்டர்ல அந்த பசங்க எல்லாம் கதறினாலும், ஜான் நீ வெளியே போன்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. ஜான் சொல்ற ஐடியா தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேசினா, ஏன்னா நீங்க அருண்ராஜ் அவருக்கு இருக்கிற ஆக்சஸ்க்கும் ஜானுக்கு இருக்கிற ஆக்சஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஜான் எனி டைம் விஜயை பார்க்கலாம், விஜய்கிட்ட பேசலாம், விஜய் இந்த விஷயத்தை எடுக்கலாம். அருண்ராஜ் அப்பெல்லாம் பண்ண முடியாது. அதை ஒரிஜினலா ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாருன்னா ஜான்ட்ட சொல்லிட்டு வாங்கன்னு விஜய் சொல்றாரு. ஒண்ணு ஜான்ட்ட சொல்லுங்க, இல்ல புஷியானந்த் சொல்லுங்க. புஷியானந்த் இன்னைக்கு அவரோட நிலை என்னங்கிறது தெரியல. அவர் இந்த தலைமறைவிற்கு பிறகு அவர் வந்து இந்த ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிருப்பார். கண்டிப்பா அவர் ஆர்கனைஸ் பண்ணாமலாம் இங்க வந்து பர்வேஸும் இல்ல வந்து விஜய் அன்பனும் இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நிச்சயமா அவரும் இந்த சினாரோல இருக்காரு. பெருசா வெளிக்காட்டுக்காம இருக்காரா இருக்கும். ஆனா ஜானும் புஷியும் சொல்லாமல் இல்ல அவர்கள் வந்து முடிவு செய்யாமல் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.